ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெயிலுக்கு தகுந்த ஒரு அமிர்தமான ரெசிபி தாங்க. அதுவும் கூழ் ரெசிபி பார்க்க போகிறோம். கம்பும் கேழ்வரகும் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல மாவு புளிக்க வைக்கணுங்க. இப்போ நான் 1/2 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. யார் வேணாலும் செய்யலாங்க, சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இது தண்ணிக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது. நம்ம மாவை நல்லா கரைக்கணும். அது போதுங்க, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க. கூழ் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கூழ் குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு இல்லாமல் எலும்புலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த காலத்துலேயே ஒரு பழமொழி கூட இருக்குது, கூழ் குடித்தவங்க குண்டை சோறு தின்னவன் சொத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம கூழ் குடிக்கிறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பாருங்கள். அந்த காலத்து மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம உடம்பும் நல்லா இருக்குங்க. நம்ம அந்த காலத்து மனிதர் போல் ஏன் நம்ம இருக்கக்கூடாதுன்னும் போது கண்டிப்பாக கூழ் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ கூழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லா சிறுதானிய பொருளையும் செய்கிற பொருள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ இது கூடவே கம்பும் சேர்க்கணுங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் கம்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு தான் சேர்ப்பாங்க. இப்போ என்கிட்ட மொட்டை கம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பு தான் இருக்குது. இப்போ அது பார்த்திங்கன்னா 200 கிராம் நான் எடுத்துருக்குறேங்க. தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்க தேவையில்லைங்க. 2 தடவை கழுவி எடுத்துக்குங்க. கம்பு பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா கம்ப மாவு மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து அதை கலப்பாங்க. அதை மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி கம்பை ஊற வச்சு இடித்து சேர்க்கும்போது நல்லா சுவை நல்லா இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும், ஃபுல்லாக பவுடராக அரைக்கக்கூடாதுங்க. நம்ம கூழ் வேக வைக்கும்போது கம்பு முத்து முத்தாக தெரியும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கல் உரலில் போட்டு இடித்து எடுப்பாங்கங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவில் இப்போ அந்த கம்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர ரெண்டுத்தையும் கலக்கி விட்டுணுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை புளிக்க வைக்கணும். இது மாதிரி முறையாக செய்யும்போது கூழ் நல்லா சுவையாக இருக்குங்க. கிராமத்து சைடில் கண்டிப்பாக இப்படி தான் செய்வாங்க. அதுலேயும் எங்கள் ஊர் சைடில் எல்லார் வீட்லேயும் இப்படி தாங்க கூழ் செய்வாங்க. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு கூழ் ரெசிபி. அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டாச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக கரைச்சி வச்சாச்சு பாருங்கள். இதில் தண்ணி அளவு எதுவுமே தேவை கிடையாது. முன்னாடியே நான் சொன்னேங்க, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ தட்டு போட்டு நம்ம வச்சிடலாங்க. இந்த மாவை அப்படியே எடுத்து போய் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, மறுநாள் உங்களுக்கு மாவு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா புளிச்சு வந்திருக்குது பாருங்கள். தட்டு மேலே நல்லா எழும்பி வந்திருக்குது. இந்த மாதிரி புளிச்சிட்டு நீங்கள் கூழ் செய்யும்போது தான் நல்லா புளிப்பு சுவையோட கூழ் நல்லா இருக்குங்க. மாவு புளிக்காத செய்யும்போது மண் மாதிரி இருக்கும் கூழ், சாப்பிட்றதுக்கு சுவையாகவே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸும் இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கூழ் யார் வேணாலும் செஞ்சு குடிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா புளிச்ச மாவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி வச்சுக்குங்க. நம்ம கிளறும் போதே நல்லா அந்த நுரை அடிச்சிக்கின்னு வருது பாருங்கள். இதுதான் நல்லா புளிப்பு தன்மையான மாவுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் நுரை அடிச்சுன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கூழ் தொழுவறதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணியுமே நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், 1 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் இப்போ அரிசி போடுறாங்க, பச்சை அரிசி சேர்க்குறேன் நான். இந்த அரிசி ஏன் சேர்க்குறாங்கன்னா கூழ் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடுங்க. அந்த காலத்தில் வயலில் வேலை செய்கிறவங்களாம் கூழ் குடிச்சிட்டு வேலை செய்வாங்க. டக்குன்னு பசி எடுக்குன்றதுனால கொஞ்சம் அரிசி சேர்க்கும்போது அவங்களுக்கு அந்த பசி லேட்டாக எடுக்குன்றதுக்கோசம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அந்த கூழ் தொழுவாங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணுங்க. இப்போ நம்ம போட்ட அரிசி நல்லா அரைப்பாங்க வெந்திருக்கும். பச்சை அரிசின்றதுனால வெந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவை கலக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. மாவை தண்ணியில் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஒரு கையால் கிளறி விட்டுக்கினே இருங்க. மாவு அதுக்கப்புறம் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கிளறி விட்டு மீதி இருக்கிற மாவும் சேர்த்துக்குங்க.
நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். நான் மீதி இருக்கிற மாவும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கினே இருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக விடணுங்க. நல்லா 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் நல்லா கூழ் வெந்துடுதுன்னு சொல்லிட்டு. கலரும் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கூழ் வெந்துருதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தண்ணி கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கையை நனைச்சிட்டு அந்த கூழ் மேலே கையை வச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா கூழ் வெந்துருதுன்னு அர்த்தங்க. கூழ் ஒட்டக்கூடாது. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா மாவு பச்சையாகவே இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விடுங்க. இப்போ எனக்கு பார்த்தோன்னா ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க. ஓரத்தில் இருக்கிற அந்த கூழெல்லாம் வழித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கூழ் செஞ்சு உடனே நம்ம சாப்பிட முடியாது. வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சுடக்கூழாக. ரொம்ப மூடி போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடாதீங்க. கொஞ்சம் கேப் விடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஆவிலாம் வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதாங்க. மறுநாள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கெட்டியான கூழ் கிடச்சிருக்குது. இந்த மேலே இருக்கிற ஏடையெல்லாம் எடுத்துடலாங்க. மேலே இருக்கிற ஏடையை நல்லா எடுத்து கெட்டியாக எடுத்து போட்டு கருவாட்டு குழம்பு இருந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ கூழை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கூழ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் காலையில் தினமும் ஒரு சொம்புக்கு நிறைய கூழ் குடிச்சிட்டு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் செரிமானம் ஆகிடுங்க. அதுக்கப்புறமேல கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கூழ் எடுத்தாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்த உடனே தண்ணி சேர்த்து கலக்கிடாதீங்க. முதல்ல உப்பு அந்த கூழும் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கடைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு கிண்ணத்தில் போட்டு காமிக்கிறேங்க. அதிகமாக இருந்ததுன்னா கையால் தான் நீங்கள் குடப்பி எடுக்கணும் கூழை. இப்போ கூடவே நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கூழ் கூடிய அதையும் கலந்து விட்டுருங்க. நல்லா முறையான கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் சேர்த்து சொல்கிறேங்க. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் டெக்னிக்கலோட சொல்லித்தரேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு கூழ் கிடைக்கும். அவ்வளோதான் அவங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்குங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணியுடைய அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக குடிப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியாக குடிப்பாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூழ் கரைச்சிக்கலாம். ஆனால் கூழ் கரைக்கும் போது கண்டிப்பாக தயிர் சேர்த்து நீங்கள் கரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சுவை சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. கூழ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ கம்பும் கேழ்வரகும் சேர்ந்த கூழ் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா குருணையாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த குருணையாக தெரியறது வந்து பார்த்திங்கன்னா கம்பு போட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்தா அரிசி போட்டதுங்க. இப்போ மேலே வந்து தயிர் ஒரு கரண்டி விட்டுட்டு மேலே நறுக்கின மாங்காய், கூடவே சின்ன வெங்காயம், கூடவே பச்சை மிளகாங்க, ஊறுகாய் மிளகா. அது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு நான் ஒன்று மறந்துட்டுங்க. சுட்ட கருவாடு இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை வந்து அமிர்தம் சொல்லாத என்னங்க சொல்லுவாங்க. இது தாங்க அமிர்தம். சாப்பிட்டு பாருங்கள். அமிர்தத்தோட பெஸ்ட்டான ஒரு உணவாக இது கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.